ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போறோம். ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஒரு சில அல்ஜிப்ரா ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாஸ்ல நம்ம புதுசா ஒரு 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, டைரக்டா இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, இது ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்முலா தான். என்னன்னு பாருங்க. ஸோ ஏ கியூப் பிளஸ் பி கியூப், இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது? ஏ கியூப் பிளஸ் பி கியூபை நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, ஏ கியூபு மைனஸ் பி கியூப், இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா, ஏ மைனஸ் பி பிராக்கெட் குள்ள ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு முக்கியமான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு கிளாஸோட கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸா இருக்க போது, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸா தான் இருக்க போது. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா ஞாபகம் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ரா கிளாஸ் ஃபுல்லா யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அல்ஜிப்ராவோடது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் தெளிவா எடுத்திருக்கேன். அதுல இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆச்சுங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதர்வைஸ் இந்த வீடியோ நீங்க பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபார்முலா, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அண்ட் ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இதை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல நமக்கு எஸ்எஸ்சி சிபிஓ 2024 என்ன, ஸோ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். என்னன்னா ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு பெரிய ஃபிராக்ஷன் இருக்கு, இன்டூ போட்டு ரெண்டாவது டேர்ம்லயும் ஒரு பெரிய ஃபிராக்ஷன் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 275 இன்டூ 275 இன்டூ 275, அதாவது 275 3 தடவை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. பிளஸ் போட்டுட்டு இங்க 725 இன்டூ 725 இன்டூ 725, 725 3 தடவை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு நம்பரை 3 தடவை மல்டிப்ளை பண்ணா அதை நம்ம என்ன எழுதுவோம்? கியூப்னு எடுத்து எழுதிக்கலாமா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒன்னு 275 பவர் 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? 275 கியூப்னு எழுதிக்கலாம். பிளஸ் என்ன இருக்கு அடுத்தது? 725 இருக்கா? ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 725 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, 275 இன்டூ 275, இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? 275 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பிளஸ் அடுத்தது 725 இன்டூ 725 இருக்கு, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 725 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் என்ன இருக்கு? 725 இன்டூ 275. ஸோ 725 இன்டூ 275 இருக்கு. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ மேல பாக்குறதுக்கு இது எப்படி இருக்கு பாருங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்மெட்ல இருக்கு. ஏக்கு பதிலா 275 இருக்கு, பிக்கு பதிலா என்ன இருக்கு? 725 இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபிங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. கிளியரா புரியுதா? அப்ப எனக்கு இந்த இடத்துல தனியா எடுத்து எழுதுறேன் பாருங்க. ஏக்கு பதிலா 275, பிக்கு பதிலா 725 எடுத்துட்டோம்னா இது பாக்குறதுக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்கு? மேல ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பேட்டர்ன்ல இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபிங்கிற ஃபார்முலா பேட்டர்ன்ல இருக்கு. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்கும்? ஆல்ரெடி நான் ஃபார்முலால சொன்னேன், ஏ கியூப் பிளஸ் பி கியூபை எப்படி எழுதிக்கலாம்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அதுபடி நான் மேல ஏ கியூப் பிளஸ் பி கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணனா இது எப்படி மாறும்? ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு எழுதலாம். கரெக்டா? இந்த பக்கம் பாருங்க, அதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதினாலும் ஓகே தான், அல்லது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த மைனஸ் ஏபி பின்னாடி எழுதினாலும் ஓகே தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கொடுக்க போறது இல்லை. ஸோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு. இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன மட்டும் எனக்கு கிடைக்கும்? ஏ பிளஸ் பி மட்டும் கிடைக்கும். கிளியரா? ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னா ரிசல்ட் என்னது நமக்கு? ஏ பிளஸ் பி. அதை தான் இங்க நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். அப்ப எனக்கு பாருங்க, மேல என்ன இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருக்கு, கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கான ரிசல்ட் என்னவா இருக்க போகுது? ஏ பிளஸ் பியா இருக்க போகுது. அதாவது இந்த டேர்மோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஏ பிளஸ் பி. ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 275, பிக்கு பதிலா என்ன இருக்கு? 725. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ரிசல்ட்டோ அதுதான் இங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாத்துக்குமான ஆன்சராக இருக்கும். ஸோ 275யும் 725 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ? 1000 கிடைக்கும். அப்ப நமக்கு முதல் டேர்முக்கு ஆன்சர் என்ன? 1000. ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 1000 கிடைக்கும்.
ஸோ சேம் இதே மாதிரி இந்த ரெண்டாவது டேர்மை பண்ணுங்க. இந்த ரெண்டாவது டேர்ம்ல என்ன இருக்கு பாருங்க, 275 கியூபு மைனஸ் 725 கியூபு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 275 ஸ்கொயரு பிளஸ் 725 ஸ்கொயரு பிளஸ் 725 இன்டூ 275 ஏ இன்டூ பின்னு எடுத்துக்கலாம். அப்ப கீழே இருக்கிறது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா உங்களுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஓகே, ஸோ ஏக்கு பதிலாக 275, பிக்கு பதிலாக 725. அதே மாதிரி டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபிங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. அப்ப நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி இருக்கிறதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ரிசல்ட் என்ன வருது, ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். கிளியரா? அப்ப இந்த இடத்துல எனக்கு ரிசல்ட் என்ன, ஏ மைனஸ் பி. இப்போ ஒரு விஷயம் இந்த இடத்துல கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏ மைனஸ் பின்னு எழுதுறேன்னா இதுல எது ஏ எது பிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? எது ஏ எது பி, இந்த 275 தான் ஏ, இந்த 725 தான் பி. அப்ப நீங்க எடுத்து எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, 275 மைனஸ் 725 எழுதணும். சரியா? 275 மைனஸ் 725 எழுதணும். அப்ப 275ல இருந்து நம்ம 725 மைனஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி தான் சொல்லணும். இந்த இடத்துல சப்ராக்ஷன் வந்து பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியா சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்ப இங்க ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் 450 கிடைக்கும். புரியுதா? ஸோ அப்ப இங்க ரிசல்ட் என்ன கிடைச்சது, இதோட வேல்யூ நமக்கு 1000. இங்க கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது டேர்மோட வேல்யூ மைனஸ் 450. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும், மைனஸ் 450 போட்டு ஒரு 3 0. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் இந்த இருக்கு. சரியா? 4,50,000, அதாவது மைனஸ் 4,50,000 இந்த கொஸ்டின்கான ஆன்சர். மைனஸ்ல வருது ஆன்சர், கவனமா இருக்கணும். புரியுதா? ஸோ பேசிக்கான ஒரு கொஸ்டின். எப்பவுமே இந்த பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க, மேல ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருந்து கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருந்ததுன்னா ரிசல்ட் ஏ பிளஸ் பியா இருக்கும். அதே மேல ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருந்து கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபியா இருந்தா இது ரெண்டு கேன்சல் ஆகி எனக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும், ஏ மைனஸ் பியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஏன்னு வைக்கணும், ரெண்டாவது உள்ளது பின்னு வைக்கணும். அப்போ ஏ மைனஸ் பின்னு போடும்போது 275 மைனஸ் 725 நமக்கான ஆன்சர் மைனஸ் 450 கிடைக்குது. மேல 1000 கிடைச்சது. இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுனால ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கான ரிசல்ட் மைனஸ் 4,50,000 கிடைக்குது. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். டைரக்டா ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 2023 CHSL கேட்ட கொஸ்டின். ஓகே, இங்க என்ன இருக்குன்னா 0.83 பவர் 3 மைனஸ் 0.1 ஹோல் பவர் 3. அப்ப மேல என்ன இருக்கு, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். சரியா? மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏக்கு பதிலா என்ன, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் நியூமரேட்டர்ல இருக்கு. ஏக்கு பதிலா 0.83, பிக்கு பதிலா என்னது 0.1. இப்ப கீழே பாருங்க, அடுத்து 0.83 ஸ்கொயரா, அப்ப எப்படி எழுதிக்கலாம், இதை ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் பிளஸ். அடுத்தது நெக்ஸ்ட் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இந்த இருக்கா, இந்த 0.83 இருக்குல்ல, சரி 0.083 இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0.83 இன்டூ 0.1 எழுதிக்கலாமா? என்ன சொன்ன புரியுதா? 0.083 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0.83 இன்டூ 0.1. ஏன்னா எனக்கு மேல ஏ நான் 0.83 தான் வச்சிருக்கேன். அப்ப இந்த டேர்ம் எனக்கு 0.83 வர மாதிரி மாத்தி எழுதணும்னா 0.83 இன்டூ 0.1 எழுதணும். 0.83 ஏ, 0.1 பி. அப்ப இங்க எப்படி இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் இந்த 0.083 நீங்க எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்டூ பின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது என்ன ஃபார்மெட்ல வருது, ஏபிங்கிற ஃபார்மெட்ல வருது பிளஸ். இப்ப அடுத்து பாருங்க, இந்த இடத்துல 0.01 இருக்கு. ஆக்சுவலா இந்த 0.01ங்கிறது என்னது, 0.01ங்கிறது என்னது, 0.1ஓட ஸ்கொயரா இருக்கும். 0.1 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.01 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல 0.1ஓட ஸ்கொயரு நம்ம 0.1 தான் பின்னு வச்சிருக்கோம். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சொல்றது புரியுதா? ஸோ ரொம்ப கவனமா பண்ணணும். அப்ப இங்க எப்படி இருக்கு பாருங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருந்தா ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ஏ மைனஸ் பி. போன கொஸ்டின்ல பார்த்தோம்ல, இந்த இருக்குல்ல, இதே தான். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டினாமினேட்டர்ல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி இருந்ததுன்னா ரிசல்ட் என்ன, ஏ மைனஸ் பி. அப்ப இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட் என்னவா தான் இருக்கும், ஏ மைனஸ் பியா தான் இருக்கும். அப்ப ஏ மைனஸ் பினா ஏயோட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்தோம், 0.83 தான் நம்ம ஏன்னு எடுத்தோம். பி வந்து 0.1 தான் நம்ம பின்னு எடுத்தோம். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.73 தான் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ புரியணுங்கிறதுக்காக இவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தாதான் நமக்கு இதை பார்க்கும் போதே நமக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ல இந்த கொஸ்டின் இருக்கு, எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த இடத்துல பிரேக் பண்ணணுங்கிறது கரெக்டா தெரியும்.
இப்போ மேலே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வந்துட்டாலே உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, எப்படி வர வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாலே போதும், இந்த கொஸ்டின்கான வேலை முடிஞ்சிடும். சரியா? ஸோ 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அடுத்தது இதுல பாருங்க, சிம்பிளிஃபை த கிவன் எக்ஸ்பிரஷன் 2024 ஃபேஸ் 12ல கேட்ட கொஸ்டின், எஸ்எஸ்சி ஃபேஸ் 12. ஓகேவா? ஸோ இதுல வந்து மேல எனக்கு என்ன இருக்கு, 12.43 3 தடவை எழுதியிருக்காங்க. ஸோ 12.43 பவர் 3 பிளஸ் 19.57 3 தடவை எழுதியிருக்காங்க. அப்ப 19.57 பவர் 3. அப்ப மேல ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருக்கு. சரியா? நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருக்கு. டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க, 12.43 இன்டூ 12.43 என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் அடுத்து 12.43 இன்டூ 9.57 என்னது, ஏபி 19.57 என்ன 19.57 இன்டூ 19.57 என்னது, பி ஸ்கொயர். அப்ப நமக்கு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் மேல இருந்து கீழே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருந்தா ரிசல்ட் என்னவா இருக்கும், ஏ பிளஸ் பியா தான் இருக்கும். அப்ப இங்க எதை நம்ம எதை ஏன்னு எடுத்திருக்கோம், இந்த 12.43 தான் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். பிளஸ் பி நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 19.57 எடுத்திருக்கோம். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணா போதும். இதை ஆட் பண்ண போது நமக்கு ரிசல்ட் என்ன வரும், 19, 21, 31, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 32. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 32 தான் கரெக்ட். ஆப்ஷன் சி 32 கரெக்டான ஆன்சர். பேட்டர்ன் புரியுதா? ஒரே பேட்டர்ன் தான் எல்லா கொஸ்டின்லயும் ஃபாலோ ஆகுது. அந்த ஃபார்முலா படி தான் எல்லா கொஸ்டினும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதனால கிளியரா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகும். கவனமா பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. ஆனா கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒரு சின்ன சின்ன மைன்யூட் கால்குலேஷன்ல கூட நமக்கு ஏதாவது மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் கொடுக்குற கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்ததோட இல்லாம நீங்களா அகெயின் ஒருக்கா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 675 இன்டூ 675 இன்டூ 675 பிளஸ் 325 இன்டூ 325 இன்டூ 325. ஸோ மேல எந்த பிரச்சனையும் இல்லை. 675 கியூபு பிளஸ் 325 கியூப்னு இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 67.5 இன்டூ 67.5 பிளஸ் 32.5 இன்டூ 32.5 மைனஸ் 67.5 இன்டூ 32.5 அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா மேல ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்மெட்ல இருக்கு. ஆனா டினாமினேட்டர்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, மேல 675 325 இருக்கா, ஆனா கீழே பாருங்க 67.5 32.5 சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல எல்லாம் இந்த மாதிரி இருந்தது இல்ல. இங்க பாருங்களேன், இங்க 12.43 19.57 மேல இருக்கு, கீழையும் 12.43 19.57 இருக்கு. ஸோ அப்ப டைரக்டா என்ன ஆகும், இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது கேன்சல் ஆகும். ஆனா இந்த இடத்துல 675 67.5 ரெண்டு வேற வேற நம்பர், 325 32.5 ரெண்டு வேற வேற நம்பர், ஒரே நம்பர் கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின்ல இதுதான் நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் இது. ஏன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ட்ரெண்டா இருந்தது. ஓகேவா? ஸோ நிறைய நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கொஸ்டின் நீங்க நிறைய பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனா இது வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும். இந்த மாதிரி கொஸ்டின்ல தப்பு விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை கொஞ்சம் கவனமா தான் டீல் பண்ணணும். ஆனா ஈஸி தான், கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இந்த கொஸ்டினோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படி இருக்கணும், நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஏபியும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஏபி வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும். வேற வேற மாதிரி இருக்குன்னா அதை கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்னு மேல உள்ளதை சேஞ்ச் பண்ணாம கீழே உள்ளதை மட்டும் சேஞ்ச் பண்ணி மாத்தலாம். அதாவது மேல 675 325 இருக்கா, அப்ப கீழே இருக்கக்கூடிய இந்த 67.5 675ஆவும் இந்த 32.5 325ஆவும் மாத்துறது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா கீழே உள்ளதை சேஞ்ச் பண்ணாம வச்சுட்டு மேல உள்ளதை சேஞ்ச் பண்ணலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு மேலையும் கீழையும் சேமா வரணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே உள்ளதை சேஞ்ச் பண்ண போறேன். ஏன்னா மேல பாயிண்ட் இல்ல, பாயிண்ட் இல்லாம 675 325ங்கிற ஒரு ஹோல் நம்பரா இருக்கு, கீழே பாயிண்ட் இருக்கு. மேக்சிமம் எந்த அளவுக்கு பாயிண்ட் வராம இருக்குதோ அது அந்த அளவுக்கு நம்மளோட கால்குலேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, கீழே இருக்கக்கூடிய 67.5 அண்ட் 32.5 675 அண்ட் 325ன்னு மாத்துறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்க போறேன். ஓகேவா? சரி, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு பாருங்க. மேல நியூமரேட்டர் நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஸோ நியூமரேட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 675 கியூபு மைனஸ் 325 கியூப், இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 67.5 இன்டூ 67.5. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 67.5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, பிளஸ் 32.5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் 67.5 இன்டூ 32.5. ஸோ கொடுத்துருக்கிறத எழுதியாச்சு. ஏ கியூப், சாரி இந்த இடத்துல பிளஸ் என்ன,
ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்மெட்ல இருக்கு, கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஃபார்மெட்ல இருக்கு. ஆனா மேல இருக்கக்கூடிய ஏபியும் கீழே இருக்கக்கூடிய ஏபியும் ஒண்ணு இல்லை. ஓகேவா? இப்போ நம்மளோட வேலை என்ன, இந்த 67.5 இந்த 32.5 இது எல்லாத்தையுமே பாயிண்ட் போக வைக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, நியூமரேட்டரை நான் எந்த இதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போறதே இல்லை, டினாமினேட்டரை மட்டும் தான் நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இதை மட்டும் தனியா இங்க எடுத்துட்டு வந்துருங்க. இதை மட்டும் நான் இங்க தனியா சால்வ் பண்ணி காட்டுறேன். அதனால இங்க ஆரோ மார்க் போட்டுருக்கேன். சால்வ் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை இங்க வந்து நம்ம எழுதி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டெப் அதிகமா போனாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுனால நான் சால்வ் பண்றேன். இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டினை பார்க்கணும். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம் அந்த கொஸ்டினை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க 67.5 இருக்கா, இந்த 67.5 இங்க 675 எழுதணும்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கவனிச்சுக்கோங்க. 675 டிவைடட் பை 10 எழுதலாமா? ஆக்சுவலா 675 10 போட்டா அது என்ன அர்த்தம், 67.5 தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் போட்டுக்கலாம். பிளஸ் இங்க 32.5 இருக்கா, இதை நம்ம என்ன பண்ணுவோம், 325 டிவைடட் பை 10 மேல இருக்கக்கூடிய அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறேன். மைனஸ் என்ன இருக்கு, 675 பை 10 இன்டூ 325 பை 10. கிளியரா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு டினாமினேட்டர்ல இருக்கிறத இங்க எழுதியிருக்கேன். ஆனா என்ன பண்ணிருக்கேன், இந்த 67.5 675 பை 10 போட்டிருக்கேன். 32.5 325 பை 10 போட்டிருக்கேன். வேற ஒண்ணுமே பண்ணல. ஓகே, இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 675 பை 10 இருக்கு, மேல ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதுக்கு கீழே ஒரு 10 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் பொருந்தும், 675க்கும் பொருந்தும், இந்த 10க்கும் பொருந்தும். அப்ப இங்க கீழே ஒரு 10 ஸ்கொயர் இருக்கு, இங்க கீழே ஒரு 10 ஸ்கொயர் இருக்கு, இங்க 10 இன்டூ 10 என்ன இருக்கு, 100. அப்போ 10 ஸ்கொயர்னா இங்க ஒரு 100, இந்த ஸ்கொயரோட சேர்த்து பார்க்கும்போது இங்க ஒரு 100 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே 100 டினாமினேட்டர்ல காமனா இருக்கிறதுனால இதுக்குள்ள இருந்து அந்த 1/100 நான் வெளியே எடுத்துறேன். சரி, எல்லாத்துல இருந்து 1/100 வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி மாறிடும்னா 675 ஸ்கொயரு பிளஸ் 325 ஸ்கொயரு மைனஸ் 675 இன்டூ 325 மாறிடும். கிளியரா புரியுதா? ஸோ இதுக்குள்ள 10 தானே இருக்கு, ஏன் 100 வெளியே வருதுன்னு கேட்கக்கூடாது. மேல ஸ்கொயர் இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் நான் உள்ள கொண்டு போனா என்ன ஆகும், 675 ஸ்கொயர் பை 10 ஸ்கொயர், அதாவது 100ன்னு வரும். இந்த ஸ்கொயர் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், 325 ஸ்கொயர் டிவைடட் பை 100ன்னு வரும். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர்ல 10 இன்டூ 10 என்ன இருக்கும், 100 இருக்கும். அப்ப எல்லாத்துலயுமே டினாமினேட்டர்ல 100 இருக்கு, அதை நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்து இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? அப்போ எனக்கு இங்க மேல சாரி இங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி நான் இப்படி எழுதிட்டேன். ஓகேவா? அப்ப இதை தூக்கிட்டு நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 1/100 போட்டு இது அப்படியே எழுதலாம். ஓகே, அப்போ அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. நீங்க ஏ வந்து 675 வச்சுக்கோங்க, பி வந்து 325 வச்சுக்கோங்க. அப்ப இது என்ன ஃபார்மெட்ல வருது, ஏ கியூப் பிளஸ் பி கியூப். இப்போ இதுக்கு பதிலா இதை எழுத போறேன். இங்க என்ன இருக்கு, இங்க அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா 1/100. இது எப்படி மாறிடுச்சு, 675 325 மாறிடுச்சுல. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு வந்துடும். கிளியரா? இப்போ இந்த 1/100 இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த 1/100 இந்த 100 எங்க போயிடும், மேல போயிடும். சரியா? 100 மேல போயிடும். இந்த 100 பக்கத்துல இன்டு என்ன இருக்கு, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதோட வேல்யூ மட்டும் நமக்கு என்னவா இருக்கும், ஏ பிளஸ் பி இருக்கும். ஸோ 100 இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஏ பிளஸ் பி. சரியா? நம்மளோட ரிசல்ட் என்னவா இருக்கும், 100 இன்டூ ஏ பிளஸ் பி. ஏங்கிறது என்னது 675, பிங்கிறது 325. ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ, 1000. ஸோ இப்போ கொஸ்டின்கான ஆன்சர் 100 இன்டூ 1000. அப்போ ரிசல்ட் என்ன வரப்போகுது, 1 lakh கிடைக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தெளிவா புரியுதா? இந்த 1/100 உள்ள நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 1/100 ஏன் வந்ததுன்னா, இங்க நான் கன்வெர்ட் பண்ணும்போது இங்க எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது கூட 1/100. அப்ப டினாமினேட்டர்ல 1/100 இருக்குன்னா இந்த 100 தூக்கி மேல கொண்டு போய் நியூமரேட்டர்ல எழுதிடலாம். அப்ப 100 இன்டூ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்கும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் ஆகி இதோட ரிசல்ட் என்ன தான் வந்து நிற்கும், ஏ பிளஸ் பி தான் வந்து நிற்கும். ஸோ ஏ 675, பி வந்து 325, ஆட் பண்ணும்போது 1000, ஆன்சர் வந்து 1 lakh கிடைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான அண்ட் முக்கியமான கவனமா பண்ணக்கூடிய கொஸ்டின். இதை தெளிவா பார்த்துக்கோங்க, தப்பு விட்டுறக்கூடாது. ஓகேவா?
அடுத்தது நெக்ஸ்ட் இங்க பாருங்க. The value of 251 cube plus 249 cube divided by 25.1 into 25.1 minus 624.99 plus 24.9 into 24.9 இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதுவுமே இதுக்கு முந்தின கொஸ்டின் ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இங்க கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து 5 into 10k அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா இந்த கேயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதோட சிம்பிளிஃபைடு வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இங்க என்ன இருக்கு, நியூமரேட்டர் பாருங்க, 251 கியூப் பிளஸ் 249 கியூப் இருக்கா. அப்ப கீழே என்ன வந்திருக்கணும், 251 249 தான் வந்திருக்கணும். ஆனா என்ன இருக்கு, 25.1 24.9 இருக்கு. அப்ப இதை கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இந்த 624.99 இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுதான் 25.1ஐயும் 24.9ஐயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 624.99 கிடைக்கும். இது பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டினுக்கு இது அப்படிதான் கொடுப்பாங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக போன கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க பாருங்க, 67.5 into 32.5 சொல்லிட்டு A into B அந்த ஃபார்மெட்லயே கொடுத்திருந்தாங்க. இது இங்க வந்து அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூவை கொடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளவுதானே தவிர இங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, நியூமரேட்டர் என்ன இருக்கு, 251 கியூப், அடுத்தது 249 கியூப். டினாமினேட்டர்ல இந்த 25.1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, 25.1 ஸ்கொயர் மைனஸ் இந்த 624.99 இருக்குல்ல, 624.99 நம்ம வந்து அப்படியே கூட எழுதிக்கலாம், 624.99 எழுதிக்கிறேன், பிளஸ் 24.9 ஸ்கொயர். இப்ப நம்மளோட டார்கெட் என்ன, மேல 250 இருக்கு, 251 இருக்கு, 249 இருக்கு. அப்ப கீழே 251 வரணும், 249 வரணும். அப்போ நான் போன கொஸ்டின்ல பண்ண மாதிரி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது இதை நான் எப்படி எழுதலாம், நான் இந்த ஸ்டெப் எழுதல, அப்படி இதுலயே சொல்றேன் பாருங்க. இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, 251 அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்கு 251 பை 10 எழுதுவீங்க, இங்க 249 பை 10 எழுதுவீங்க. இங்க 2 ஸ்தானத்துல புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப டினாமினேட்டர்ல என்ன போடுவீங்க, இங்க வந்து 62,499 பை 100 எழுதுவீங்க. ஓகேவா? அப்ப இங்க உள்ள 10 இருக்கும், ஆனா மேல ஸ்கொயர் இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல 100 இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல 100 இருக்கு. அப்ப 100 எல்லாம் தூக்கி நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா இது அடுத்த ஸ்டெப்ல எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். 251 கியூப் பிளஸ் 249 கியூப் டிவைடட் பை, நீங்க 1/100 போன கொஸ்டின் மாதிரி வெளியே எடுத்தீங்கன்னா இது எப்படி மாறிடும்னா 251 ஸ்கொயர் மைனஸ் 624.99 பிளஸ் 249 ஸ்கொயர், இந்த மாதிரி மாறிடும். ஸோ டினாமினேட்டர்ல 1/100 வந்துடும். போன கொஸ்டின் இதுவும் சேம் தான். இந்த இடத்துல எனக்கு இங்க இந்த 25.1ஐயும் 24.9ஐயும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது நமக்கு பாக்குறதுக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கு, a கியூப் பிளஸ் b கியூப் இருக்கு, டினாமினேட்டர்ல 1/100 a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்ப இந்த 100 மேல போயிடுமா, ஸோ 100 மேல போயிடும். இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா வெறும் a பிளஸ் பிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அப்ப ஏங்கிறது என்னது, 251, விங்கிறது 249. ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 500 கிடைக்கும். கரெக்டா? a பிளஸ் பி, ஏக்கு பதில் 251, b பதில் 249, a பிளஸ் பினா 500. அப்ப 100 into 500 ஆன்சர் நமக்கு எவ்வளோ, 50,000 கிடைக்கும். சரியா? ஆன்சர் இஸ் 50,000. இன்னும் கொஸ்டின் முடியல, கவனமா இருக்கணும். இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய வேல்யூவை நம்ம என்னன்னு வச்சுக்கணுமா, 5 into 10k வச்சுக்கணுமா. நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு கிடைச்சது, 50,000. ஓகேவா? So 50,000 equal to 5 into 10k. 50,000 வேல்யூ தான் என்னது, 5 into 10k சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இந்த k ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும். அப்ப நீங்க 5 ஆல இங்க கேன்சல் பண்ணா என்ன வரும், 10,000. இது எப்படி இருக்கு, 10 பவர் k இருக்கு, இங்க 10,000 இருக்கு. அப்ப 10,000 நம்ம பவர் வச்சு எழுதுனா எப்படி எழுதிக்கலாம், 10 பவர் 4 எழுதலாம், ஈக்குவல் டு 10 பவர் k. புரியுதா? இதோட வேல்யூ 50,000, இதுதான் 5 into 10k ஈக்குவலா இருக்க போகுது. அப்ப எனக்கு தேவை k தான். அப்ப 5 ஆல கேன்சல் பண்ணும்போது 10,000 வருது. 10,000 10 பவர் 4 எழுதிக்கலாம். அப்ப பேஸ் 10 10 சேமா இருக்கு. அப்ப கண்டிப்பா 10 பவர் 4 தான் ஈக்குவல் டு 10 பவர் k னா அப்ப k யோட வேல்யூ நமக்கு எவ்வளவு வருது, 4. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. லாஸ்டா பார்த்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமா பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ண, போன கொஸ்டின் எடுத்துப்போம். இங்க வந்து எனக்கு 67.5 675 மாத்த வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால 675/10 போட்டேன். ஓகேவா?
ஆனா கீழே வந்து இங்க 67.5ன்னு கொடுக்காம 6.75ன்னு சொல்லிட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? புரியுதா? இந்த இடத்துல 6.75ன்னு இருந்ததுன்னா அதை 675 மாத்துறதுக்கு 675/100ன்னு போட்டிருப்பேன். அப்ப இங்க டினாமினேட்டர்ல 100 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் 100 ஸ்கொயர்னா அப்ப 10,000 வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? சோ பாயிண்ட் எங்க மாறலாம் எனக்கு பிரச்சனை இல்ல, கான்செப்ட் ஒண்ணுதான். அதனால கவனமா பாத்துக்கோங்க. இதுல தப்பு விடக்கூடாது. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இதோட நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல இன்னும் வித்தியாசமான சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.